தியானத்தால் பணத்தை ஈர்க்கும் ரகசியம் இதுதான். இந்த பிரபஞ்சம் நீங்க கேட்கிற பணத்தை அள்ளி கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு. விஷயம் என்னன்னா, அதுக்கு புரியுற மாதிரி உங்களுக்கு கேட்க தெரியல. முக்தி அடையவும் ஞானம் கிடைக்கவும் தான் மெடிடேஷன் யூஸ் ஆகும் அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்களா? அது உண்மை இல்லைங்க. ஜஸ்ட் 10 நிமிஷம் மெடிடேஷன் உங்களுக்கு கோடி கோடியா பணத்தை அட்ராக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். இப்ப நான் சொல்ல போறது ஜஸ்ட் கண்ணை மூடி அமைதியா உட்காருங்க அப்படின்னு சொல்ற ஆர்டினரி மெடிடேஷன் இல்ல. இது உலகம் ஃபுல்லா பல பில்லியனியர்ஸ் ஃபாலோ பண்ற வேர்ல்டு ஃபேமஸ் டானி ராபின்ஸோட பிரைமிங் மெடிடேஷன். இதோட பவர் என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நான் என்னோட சேனல்ல மணி மைண்ட் செட் ரிலேட்டடான வீடியோஸை தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நான் பத்மாவதி, மணி மைண்ட் செட் கோச், பிசினஸ் ஓனர்ஸ்க்கு மைண்ட் செட் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கேன். என்னுடைய மணி மாஸ்டரி அப்படிங்கிற கோச்சிங் மெத்தட்ல நீங்க ஜாயின் பண்றது மூலியமா உங்களுடைய பண அடையாளத்தையும் பணம் சம்பாதிக்கவும் அது சரியான முறையில சேமிக்கவும் தேவையான மனநிலையை நீங்க கத்துக்க முடியும். இதனால உங்களோட கடனை நீங்க 6 மாசத்துல அடைக்கலாம். உங்களுடைய அடுத்த 5 வருஷத்தோட பினான்சியல் கோலை நீங்க 1 வருஷத்துல அடைய முடியும். இதுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு ஜாயின் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. ஒரு காட்டுல ரொம்ப வயசான ஒரு பெரிய மரம் இருந்தது. அது பயங்கர காட்டு தீயில எரிஞ்சப்ப கூட மறுபடியும் அடுத்த மழையிலேயே துளிர் விட்டு முளைச்சதான். இப்படி பல புயலையும் வெயிலையும் தாக்கு பிடிச்ச அந்த மரம் பல வருஷமா கம்பீரமா நின்னதான். ஆனா அது ஒரு நாள் திடீர்னு காஞ்சி போச்சான். என்னன்னு பார்த்தப்போ எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி. ஏன்னா அந்த மரத்தை அரிச்சு ஒண்ணுமில்லாம ஆக்குனது கரையாங்கிற சின்ன செல்லு பூச்சி. யோசிச்சு பாருங்க, பல மழையும் புயலையும் வெயிலையும் தாக்கு பிடிச்ச அந்த மரம் சின்ன செல்லு பூச்சால செத்து போச்சு. அதே போலதாங்க ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற அந்த சின்ன விஷயம் மனிதர்களாகிய நம்மையும் ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுது. இந்த ஸ்ட்ரெஸ் வந்தா என்னெல்லாம் ஆகும் தெரியுங்களா? ஓவர் திங்கிங், ஓவர் ஈட்டிங், ஓவர் ஸ்பெண்டிங், ஓவர் வரியிங், ஓவர் ரியாக்டிங், இப்படி இதால வர்ற பிரச்சனை அடுக்கிக்கிட்டே போலாம். இதெல்லாம் தான் உங்களுக்கு பண தடைய உருவாக்குது. இந்த ஸ்ட்ரெஸ்ஸை விட்டு உடனே வெளியே வரணுமா? அப்போ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கம்யூனிட்டி லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல என்னோட அடுத்த வெபினாருக்கான டீடைல்ஸ் இருக்கு. அதுல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. என்னோட வெபினாரை அட்டன் பண்ணுங்க. உங்களுடைய மணி பிளாக்ஸை உடனே கிளியர் பண்ணலாம். இந்த மெடிடேஷன் மனசுல எந்த எண்ணங்களும் இல்லாம அமைதியா உட்காந்து செய்யறது இல்ல. இது நீங்க அடைய நினைக்கிற உங்களுடைய கோலை மனக்காட்சியில பாக்குறது. கிட்டத்தட்ட விஷுவலைசேஷன்னே சொல்லலாம். இது செய்யும் போது உங்களுக்கு வரும் பாருங்க ஒரு மகிழ்ச்சி, வாவ் அப்படின்னு இருக்கும். இதுல உங்களுக்கு கிடைக்கிற அந்த எனர்ஜி லெவல் இருக்கே, அது சும்மா வேற லெவல். இதை நீங்க ஒரு முறை செஞ்சீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு பிஸி ஷெட்யூல் இருந்தாலும் இந்த மெடிடேஷன் செய்ய மிஸ் பண்ணவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மெடிடேஷன் இது. இது உங்க மூளைய மணி மேக்னெட்டா மாத்தும். உங்க மூளையும் அப்படி மணி மேக்னெட்டா மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ல எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. இப்போ டாபிக் வருவோம். மெடிடேஷன் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்க ஒரு குட்டி சயின்ஸ் ஸ்டோரி சொல்றேன். ஒரு சாதாரண பேப்பரை வெயில்ல வச்சா அது எரியுமா? எவ்வளவு வெயில் அடிச்சாலும் எரியாது. அதே பேப்பர் மேல ஒரு பூத கண்ணாடியை வச்சா சன்லைட் அந்த மேக்னிஃபைங் கிளாஸ் மூலமா ஒரே புள்ளியில குவிஞ்சி பேப்பர் மேல படும். அடுத்த சில நொடியில அந்த பேப்பர் தீ பிடிச்சி எரியும் இல்லையா? அந்த சன்லைட்ல எந்த சேஞ்சஸும் இல்லை. ஆனா அது ஒரே புள்ளியில குவியும் போதுதான் தீ பிடிச்சி எரியுது. இதைத்தான் ஃபோக்கஸ்ட் எனர்ஜின்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு பொருளை எரிக்கிற அளவுக்கு அசாத்திய சக்தி இருக்கு. இந்த சன்லைட்டை போலதான் நம்ம எனர்ஜியும். இன்னைக்கு நம்ம எனர்ஜி எப்படி இருக்கு தெரியுங்களா? பிஸ்னஸ்ல நாளைக்கு என்ன நடக்கும், நம்ம கடனை எப்படி அடைக்கிறது, ஆஃபீஸ் ப்ரெஷர், இன்ஸ்டா ரீல்ஸ், இப்படி 100 வழியில உங்க எனர்ஜி செதறி கிடக்கு. இப்படி இருந்தா உங்களால எப்படி பணத்தை அட்ராக்ட் பண்ண முடியும்? மெடிடேஷன் அப்படிங்கிறது அந்த பூத கண்ணாடி மாதிரி. மெடிடேஷன் செய்யும் போது செதறி கிடக்கிற உங்க ஒட்டுமொத்த எனர்ஜியும் உங்க மணி கோல் மேல குவியும். அதுல உங்க மனசுக்கு ஒரு காந்த சக்தி கிடைக்கும். அதுக்கப்புறம் என்னங்க, பணம் உங்களை ஆட்டோமேட்டிக்கா தேடி வர ஆரம்பிக்கும். இப்ப நான் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டோரி சொல்றேன். இன்னைக்கு உலகமே பார்த்து வியக்கிற மீடியா பில்லியனியர் ஓப்ரா வின்ஃப்ரே பத்தி நீங்க நிச்சயம் தெரிஞ்சுக்கணும். இவங்க அமெரிக்கால பிறந்து வளர்ந்த ஒரு கருப்பு இன பெண். பிறந்தது ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல, சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களோட அந்த போராட்டமான வாழ்க்கையை அவங்க மாத்த கையில எடுத்த ஆயுதம் விஷுவலைசேஷன். எந்த வயசுல தெரியுங்களா? அவங்களோட 10 வயசுல. அவங்க தனக்கு என்ன வேணும், தான் எப்படி ஒரு பெரிய டிவி சேனல்ல ஆங்கர் ஆகணும் அப்படிங்கிறத தினமும் மனக்காட்சியில பார்ப்பாங்களாம். அவங்க ஆழ்மனம் அதை நிஜமாக்குச்சு. ஒரு சாதாரண டிவி ஆங்கரா ஜாயின் பண்ண அவங்களோட அசாத்திய பேச்சு திறமையால
த ஓப்ரா வின்ஃப்ரே ஷோ அப்படிங்கிற வேர்ல்டு ஃபேமஸ் டாக் ஷோவை ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க தொட்டதெல்லாம் தொலைங்குச்சு. அமெரிக்க பிரசிடென்ட் பராக் ஒபாமால ஆரம்பிச்சு நம்ம உலக அழகி ஐஸ்வர்யா ராய் வரைக்கும் உலகத்துல இருக்கிற எல்லா டாப் விஐபிஸ், செலிபிரிட்டிஸ் இப்படி எல்லாரையும் இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. சொந்தமா டிவி ப்ரோக்ராம் ப்ரொடியூஸ் பண்ற ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க. உலக அளவுல பெரும் செல்வந்தரா உயர்ந்த முதல் அமெரிக்க கருப்பு இன பெண் இவங்க தான். நம்ம ஊர் சித்தர்கள் முனிவர்கள்லாம் சொன்ன மெடிடேஷனை யூஸ் பண்ணி அமெரிக்கால ஒருத்தர் இவ்வளோ பெரிய சாதனை படிச்சிருக்காங்க அப்படின்னு ஆச்சரியமா இருக்கா உங்களுக்கு? அடுத்து இன்னொரு ஆச்சரியம் சொல்றேன், கவனமா கேளுங்க. டோனி ராபின்ஸ் யாருன்னு தெரியுமா? இவர் வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 பீக் பர்ஃபார்மன்ஸ் கோச் அண்ட் பிஸ்னஸ் கோச். இவர் சின்ன வயசுல அமெரிக்கால துப்புரவு தொழிலாளியா இருந்தாராம். ரொம்ப ஏழ்மையான குடும்பம் தான். இவர் இவ்வளவு பெரிய வெற்றி பெற காரணம் மைண்ட் செட் அப்படிங்கிற ஸ்ட்ராங்கான விஷயத்த மிகச்சரியா யூஸ் பண்ணது தான். அதனால தான் இவரோட கோச்சிங் ஃபார்முலாவே 80-20 ரூல் அப்படின்னு வச்சிருக்காரு. அதாவது ஒரு பிஸ்னஸ்ல ஜெயிக்க 80% மைண்ட் செட்டும் வெறும் 20% திறமையும் இருந்தா போதும் அப்படிங்கிறது தான் இவரோட சீக்ரெட் ஃபார்முலாவே. பல அமெரிக்க பிரசிடென்ட்ஸ்க்கும் பல டாப் அத்லெட்டிக்ஸ்க்கும் இவர் பர்சனல் கோச்சிங் கொடுத்துருக்காரு. இவருக்கு 195 நாட்டுல பிசினஸ் இருக்கு. இவரோட கோச்சிங் அட்டன் பண்றதுக்கு நம்ம பல லட்சம் ஃபீஸ் கொடுக்கணும். கொரோனா டைம்ல ஒரு ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணாரு. அதை எத்தனை பேர் அட்டன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு கெஸ் பண்ண முடியுமா? 10,000 பேரு, 20,000 பேரு? இல்லவே இல்லைங்க, 1,00,000 பேர். ஆல்மோஸ்ட் உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்ல இருந்தும் மக்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. உலக வரலாற்றிலேயே ஒரு ஆன்லைன் ப்ரோக்ராம்ல இவ்வளவு அதிகமான மக்கள் கலந்துகிட்ட ஒரே ப்ரோக்ராம் அதுதான். உலக அளவுல இது வரைக்கும் 10 கோடிக்கும் அதிகமான மக்கள் இவரோட கோச்சிங்கால பயனடைஞ்சிருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு 2 பேரோட ரியல் ஸ்டோரி சொல்லியிருக்கேன். ஒன்று விஷுவலைசேஷன் செஞ்சு லைஃப்ல ஜெயிச்ச ஓப்ரா வின்ஃப்ரேயோட கதையும், பிரைமிங் மெடிடேஷனோட பவர் என்னன்னு தெரிஞ்சுக்க டோனி ராபின்ஸோட கதையும் சொன்னேன். இப்போ இதோட வேல்யூ என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்து இந்த பவர்ஃபுல் டெக்னிக்கை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை காலையில எந்திரிச்ச உடனே நீங்க ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு உடனே செய்யணும். இதுல 3 ஸ்டெப் இருக்கும். முதுக ஸ்ட்ரைட்டா வச்சு கண்ணை மூடி அமைதியா உட்காந்துக்கங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு 3 நிமிஷம் பவர் பிரீத்திங் செய்யணும். ஆக்சுவலா இது நம்ம ஒரு கபாலபாதி பிராணாயாமா தான். இதுக்கு ஸ்டைலா டோனி ராபின்ஸ் பவர் பிரீத்திங் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. இதை செஞ்சு முடிச்ச உடனே உங்க உடம்பு ஃபுல்லா ஒரு அதிர்வு இருக்கிறத ஃபீல் பண்ணுவீங்க. இந்த பிரீத்திங்கால உடம்பு ஃபுல்லா ஆக்சிஜன் அளவு அதிகரிக்கும். ஸோ உங்க மூளை ரொம்பவே சுறுசுறுப்பா இயங்கும். இப்போ உங்க மூளை பீக் ஸ்டேட்ல இருக்கும். ஹை எனர்ஜியா ஃபீல் பண்ணுவீங்க. 10 செகண்ட் ரெஸ்ட். தென் செகண்ட் ஸ்டெப். இப்போ உங்க கை 2யும் ரிலாக்ஸா தொட மேல வச்சுக்கோங்க. அடுத்த 3 நிமிஷத்துக்கு கிராட்டிடியூட்னு சொல்லக்கூடிய நன்றி உணர்வை வெளிப்படுத்தணும். கண்ணை மூடி அப்படியே உங்க இதய துடிப்பை ஆழமா கவனிங்க. இப்போ உங்க லைஃப்ல நடந்த ஏதாவது ஒரு அழகான தருணம், நீங்க செஞ்ச ஒரு சாதனை, இல்லை ஏதாவது ஒரு ஹாப்பி மொமெண்ட்டை கற்பனை பண்ணி பாருங்க. அதாவது ரீகால் பண்ணி பார்க்குறீங்க. நீங்க இப்போ அந்த இடத்துல இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்க. அந்த ஹாப்பினஸை உங்க உடம்பு ஃபுல்லா ஃபீல் பண்ணுங்க. அந்த மகிழ்ச்சி இப்போ உங்க உடம்புல ஒவ்வொரு செல்லுலையும் பரவுறத கற்பனை பண்ணுங்க. இப்போ அதுக்கு மனசார நன்றி சொல்லுங்க. அதே போல் அடுத்த 2 நிமிஷத்துக்கு உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் உதவி பண்ண ஏதாவது ஒரு நபரை நினச்சிக்கோங்க. அவர் உங்களுக்கு செஞ்ச ஹெல்ப்பையும் அவர் உங்கள் லைஃப்பில் இருக்கிறதுக்காகவும் அவருக்கு நன்றி சொல்லுங்க. அடுத்ததா உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகள், இப்போ உங்களுக்கு இருக்கிற வசதி, இதெல்லாம் நினச்சி நன்றி சொல்லுங்க. இப்போ 3வது ஸ்டெப்பு. இதுதான் முக்கியமான ஸ்டெப்பு. இப்போ உங்கள் ஃபினான்ஷியல் கோலை நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்கணும். 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சதா கற்பனை பண்ணுங்க. சும்மா கடமைக்கு செய்யக்கூடாது. அந்த நிஜத்தில் நீங்கள் இப்போ வாழணும். இப்போ நீங்கள் கோடீஸ்வரர் இல்லையா? ஸோ உங்கள் வீடு எப்படி இருக்குது, உங்கள் சுற்றி யாரெல்லாம் இருக்காங்க, நீங்கள் என்ன கார் ஓட்டுறீங்க, உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்னு எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக கற்பனை பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் கண்ணு முன்னால் அப்படியே கொண்டு வந்து அந்த உச்சக்கட்ட ஹாப்பினஸை உங்கள் உடம்பு ஃபுல்லாக ஃபீல் பண்ணுங்கள். அப்படியே அந்த கோடீஸ்வர வாழ்க்கைக்கு மனசார நன்றி சொல்லுங்கள். அப்படியே பொறுமையாக கண்ணை தரங்க. அவ்வளோதாங்க மெடிடேஷன். இதை கண்டினியூஸாக 21 டேஸ்க்கு செஞ்சு பாருங்க. பெரிய அமௌண்ட்டை சம்பாதிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிச்சயமாக உங்களை தேடி வரும். அதை சரியாக பயன்படுத்துங்க, கோடீஸ்வரர் ஆகுங்க. மணி ரிலேட்டடான இன்னொரு முக்கியமான வீடியோவை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்கே மீட் பண்ணுறேன்.